இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த திக்கு திசை தெரியாமல் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கதை இப்போ போயிட்டு இருக்கு. சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது புரியல. மெயின் கதைக்கு நடுவில் ஃபில்லர்ஸுக்கு நடுவில் மெயின் கதையா அப்படிங்கிறதும் தெரியாத அளவுக்கு போயாச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லாமல் இன்றைக்கி நாளை அப்படின்னு காமிக்கிறது எப்பயாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். சனிக்கிழமை எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சனிக்கிழமை எபிசோடு புஷ் அப்படின்னு போச்சு. இப்போ இன்றைக்கெலாம் நாளை அப்படின்னு காமிக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா பெசரட்டு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்களாம் மீனா. பெசரட்டு அப்படின்னா இந்த ஆந்திராவில் செய்யக்கூடிய அடை மாதிரி ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சது தான். அதை அவங்க சமைக்கிறாங்க. அவங்க சமைச்சு கொடுத்தா என் கணவர் என்ன கொடுத்தாலும் பாராட்டுவார் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீ புதுசாக செஞ்சு கொடுக்குற அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டார் பாருன்னு இன்னொருத்தவங்க பெட்டு வேற கட்டுறாங்க, 50 ரூபா பெட்டு. இவங்க உடனே பெசரட்டு செஞ்சு கொடுத்தாலும் அதை ஒரு ஃபோனில் பேசிட்டே அதை கண்டுக்காமல் இருக்க, அதை பார்த்து இவங்க கடுப்படிக்க, அது ஒன்றா இவங்களை சரி பண்ணுறதுக்கு அவர் ஒன்று அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வர அப்படின்னு தனியாக ஒரு ட்ராக். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஏன் துணியெல்லாம் நீ தான் துவைக்கணும் அப்படின்னு வேறு இந்த பக்கம் மனோஜ் ரோஹினிகிட்ட வேற பேசி புது கலர் சட்டை போடுறேன்னு சொல்லி அதுக்கு ரோஹினி கடுப்பாகி பிள்ளையானின்னு கேட்குறதும் நிஜமாக இந்த லெட்டர் அனுப்பினவங்க யார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர்றதுக்கு இந்த வாரம் கடைசி ஆகிடும் போல். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இப்போ இந்த ரோஹினி ஒரு கிறிஷ் கால் பண்ணி கிறிஷுக்கு ஏதோ ஸ்கூலில் ஆனுவல் டே இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லியோ இல்லை கிறிஷுக்கு பர்த்டே இருக்குங்கிறத சொல்ல அவருக்கு ஒரு கோட் சூட் எடுத்து போய் போட்டு வச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரோஹினி முதல்ல இந்த தடவை தான் ஒரு பிறந்த நாளில் தனக்கு அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொண்டாட போகிறாங்கிறதுனால இவருக்கு கிளம்பி கடைக்கு போக அங்கே கடைசியில் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தா இவங்க விஜயாவும் பார்வதியும் அங்கே இவங்க சிக்கி உங்கள் பையனுக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல அதுக்கு இவங்க சமாளிச்சு இப்போ ட்ரெஸ் எடுக்கிறாங்களா இல்லையா சந்தேகம் வரப்போதா. பார்வதிக்காச்சும் அட்லீஸ்ட் சந்தேகம் பார்வதி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் இப்போதைக்கு நடக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லைட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது கதையில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கதையாக இருந்தால் கூட மனோஜுக்கு இந்த லெட்டர் அனுப்புனது யார் அப்படிங்கிறது தான். அது ஜீவாவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஏ முன்னாடி பிஏவா தினேஷ் அப்படிங்கிறவர் அவர் கடைசியில் அவர் தான் லெட்டர் அனுப்பி நீ ரொம்ப நம்புகிற ஒரு ஆள் உண்மையாக பேசுறது இல்லை, அது ரோஹினியே இல்லை கல்யாணிங்கிற மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மனோஜுக்கு ஒரு சந்தேகம் மனசு அளவுக்கு வர அளவுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இவர் தான் அதுன்னு கண்டுபிடிச்சி எப்படியோ ரோஹினியும் இந்த பக்கம் அவங்க அவரை வாயடைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவருக்கு கிணத்தை கொடுத்து ரோஹினியும் வித்யாவும் சேர்ந்து சமாளிச்சிடறாங்களாங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா கதை இப்போ எங்கே போகுது, எப்படி போகுது, என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரியாமல் ஒரு குழப்பமான மைண்ட் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி தான் கதை போகுது. இதில் மீனா இன்றைக்கெலாம் கொஞ்சம் தைரியமாக விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க. இருந்தாலும் அவமானத்துக்கு பிறகு அடுத்த நாளே தொடச்சிட்டு திருப்பி கிளம்பி அந்த வீட்டுக்கு சமைச்சு போடுறதா நமக்கு ஒரு மாதிரி ஒட்டாமல் இருக்குது. கோவப்பட்டு ஒரு நாளாச்சும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்களாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த திக்கு திசை தெரியாமல் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கதை இப்போ போயிட்டு இருக்கு. சிறகடிக்க ஆசை.